மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் ₹25 மட்டுமே. இப்போதைய முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச்ல 2வது நாளான இன்று இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் முடிவுல 244 ரன்கள் அடிச்சாங்க, ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம எல்லாருமே இது ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கப்புறம் ஆஸ்திரேலியாவை சதைச்சிட்டாங்க இந்திய அணி அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலிய அணி மொத்தமாவே 191 ரன்கள் தான் அடிச்சாங்க, 10 விக்கெட் இழந்துட்டாங்க. இந்திய அணியோட பவுலர்களை பொறுத்த அளவுக்கு சூப்பரா பவுலிங் பண்ண ரவிச்சந்திரன் அஸ்வின் 55 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி உமேஷ் யாதவ் 40 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஜாஸ்பிரட் பும்ரா 52 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாங்க. மொத்தத்துல ஆஸ்திரேலிய அணி 191 ரன்கள் மட்டும் அடிச்சாங்க, 10 விக்கெட் இழந்தாங்க. இந்திய அணி 2வது இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. முதல் இன்னிங்ஸ்ல பிரித்வி உஷா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சரி ஓகே, 2வது இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த இன்னிங்ஸ்லயும் அவர் சொதப்பிட்டாரு. முதல் இன்னிங்ஸ்ல 2 பந்துகள் விளையாடி டக் அவுட் ஆனாரு. இந்த இன்னிங்ஸ்ல 4 பந்துகள்ல 4 ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஓகே, ஒன் டவுன் யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜாஸ்பிரட் பும்ரா ஒன் டவுன் வந்தாரு. ஜாஸ்பிரட் பும்ராவை பொறுத்த அளவுக்கு இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 பந்துகளுக்கு 4 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா களத்துல இருக்காரு. ஜாஸ்பிரட் பும்ராவை பொறுத்த அளவுக்கு பிராக்டிஸ் மேட்ச்லயே ஒரு 50 அடிச்சாரு. ஒருவேளை அதனாலதான் ஒன் டவுன் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரித்வி ஷாவுக்கு பும்ரா எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 3 யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பும்ரா நாட் அவுட் பேட்ஸ்மேனா வெளியே வந்தாரு. அப்போ ஹோல் இந்தியா டீமே எந்திரிச்சு அவர் கை தட்டி செம்மையா உற்சாகப்படுத்தி அவரை வரவேற்றாங்க.